Taste the Daily. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஸ்டாலினின் தலைமையில் செயல்படும் காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுவதும், அரசு பள்ளிகள் முதல் ஓடும் ரயில் வரை பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்பதும் வேதனைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் கூறிய யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை ஸ்டாலின் அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், மாறாக குற்றவாளிகளின் பாட்டன் வம்சத்தில் இருப்பவர்கள் யாராவது தொலைதூரத்தில் அதிமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார்களா என்று புலனாய்வு மேற்கொள்வதில் மட்டுமே இந்த ஸ்டாலின் மாடல் அரசு முனைப்பாக இருப்பதாக சாடியுள்ளார். இந்த விடியா திமுக ஆட்சியாளர்களா பெண்களை பாதுகாக்கப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆகையால் தான் சேவ் அவர் டாட்டர்ஸ் என்று பெண்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து அதிமுக மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வீழ்ந்து அதிமுகவின் நல்லாட்சி அமைவதுதான் என்றும், இதனை வலியுறுத்திதான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் AIADMK என்ற வாசகத்தை இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை அதிமுக நடத்தி வந்த சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு DMK என்ற போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான போராட்டத்துடன் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான போராட்டமும் தொடரும் என்றும் அது வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.